தம்பி தேர்தலை விடுங்க. அதான் நீங்க எல்லாருமே செய்யற தவறு. இந்த வாக்கை பற்றி கவலைப்படுகிற ஒருவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓட்டையே குறி வச்சு வேலை செய்கிறவன் நாட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சாதி மதம் கடவுளை பற்றி சாமியை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களை பற்றி சிந்திப்பவன் மக்களை பற்றி கவலைப்படுவன் சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க அவனுக்கு நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. நீங்க சொல்றது தேர்தலில் பிரதிபலிக்குமா நினைச்சா அதான் தேர்தல் அரசியல். வாக்கு செலுத்துறாங்க செலுத்தல, இது நம் பிறவி கடமைன்னு மக்களுக்காக வேலை செய்யறது மக்கள் அரசியல். இப்ப நீங்க எந்த அரசியலை செய்யறது? எனக்கு சேராமையா தம்பி 36 லட்சம் பேர் போட்டு ஒரு எளிய மகன் தம்பி. இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சிகள் எவ்வளவு செலவழிச்சிருக்குன்னு சொல்லு. நீங்க அண்ணனும் தம்பியமா பேசுவோம், ஊடகத்தை விடுங்க. ஒரு 34 கோடி 40 கோடி 50 கோடியா செலவழிச்சிருப்பாங்கல்ல. நான் மொத்தமாவே 3 கோடி தான் செலவழிச்சிருக்கேன் தம்பி. 36 லட்சம். அது நல்ல நாடு தான். அங்க போய் சுத்தி பார்த்து வரட்டும். சுத்தி பார்க்கறதுல அந்த நாடு சாலை எப்படி போடுது பராமரிக்குது, அந்த நாடு பாலங்களை எப்படி கட்டுது, அந்த நாட்டுல இருபக்கம் போகும்போது ஆடு மாடுகள் எவ்வளவு மேய்ச்சல் நிலங்கள்ல மேயுது. நான் போயிருக்கேன்ல, அங்க போகணும். அங்க மின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்குது, இதை தாங்க கவனிக்கணும். போய் உட்கார்ந்துக்கிட்டு முதலீட்டாளர்களை கொண்டு வர்றோம் இது பேசிட்டு. இதானே சிங்கப்பூர். சிங்கப்பூராக சென்னையை மாற்றுவோம். சிங்கப்பூர்காரன் பூரா கேட்டுச்சுன்னா தீ குளிச்சு போறான். இது எவ்வளவு கேவலப்படுத்துறாப்புல நம்மள. வேற அது செய்ய மாட்டாங்க தங்கச்சி. நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இந்த முதலாளிகள் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மக்கள் சேவைக்கு வந்தா உண்மையும் நேர்மையுமா ஒரு நல்ல அரசியல் உருவாகணும், மக்கள் பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. நீங்க இந்த போராட்டத்தை 10 நாள் நடக்கிற போராட்டத்தை ஒரு தொலைக்காட்சி பொது விவாதமா எடுத்ததுன்னு சொல்லுங்க. இதுல எதையுமே சொல்லுங்க. எந்த மக்கள் பிரச்சனையும் தொடாது, தொட்டா அதிகாரம் விடாது, அரசு விளம்பரங்கள் வராது, 100 அழைப்பு போகும். ஏன் அதை தேவையில்லாம அதை போக்கஸ் பண்றீங்க? எதுக்கு அதை ப்ரோமோட் பண்றீங்க? ஏன் அவரை காட்டுறீங்க? இப்ப என்னையவே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க 100 கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி ஒரு நடிகரை பற்றி சொன்னா அதே சொல்லி